பிரைஸ் எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை நீதியின் இடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். வேதத்துல ஜீவ இடம் நீதியின் இடம் அநேக இடத்தை பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்ற வார்த்தை என்னன்னா, நீதியின் இடம் உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்காரு. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் இடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்குன்னு வாசகம் சொல்லுங்க. உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. உலகத்துல மனுஷனா பிறந்த எல்லாத்துக்கும் போராட்டங்கள், நிந்தனைகள், உபத்திரங்கள் வரதான் செய்யும். அதுலயும் கர்த்தரை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு அவர் மேல் பிரியமா இருந்து அவருக்கு விசுவாசமா இருக்கிற பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு எனக்கும் போராட்டங்கள் ஜாஸ்தியா தான் வரும், உபத்திரங்கள் நிந்தனைகள் ஜாஸ்தியா தான் வரும். அதுல நம்ம சோர்ந்து போகாது. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான வசனத்தின் பிரகாரமாக எல்லா போராட்டத்திலையும் நம்ம விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். நம்ம ஏதாச்சும் சின்ன பிரச்சனைகள் போராட்டம் வரும்போது கர்த்தரை விட்டு விலகி வழி விலகி போயிடுறோம், ஜெபிக்கிறதை விட்டுறோம், வேதம் வாசிக்கிறதை விட்டுறோம், ஆலயத்துக்கு போறதை விட்டுறோம். இப்படி இல்லாதபடிக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் முன்னிலும் அதிகமாய் கர்த்தரை தேடும் போது, விசுவாசத்தை காத்து கொள்ளும் போது, விசுவாசத்துல வளரும் போது கர்த்தர் நம்மளை ஆசிரிக்க தேவனாகிறாரு. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். கர்த்தர் நிச்சயமா விசுவாசத்தை பார்ப்பாருங்க. ஒருபோதும் விசுவாசத்தை தளர்ந்து போகாதீங்க. உங்க போராட்டத்தை வெற்றிகரமா ஓடி முடிங்க, உங்க ஓட்டத்தை வெற்றிகரமா ஓடி முடிங்க. விசுவாசத்தை தோக்கிறவர் முடிக்கணும்னா கர்த்தர் மேல முழு விசுவாசமா வைங்க. அவர் உங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். எல்லா பிரச்சனை அதி சீக்கிரத்தில் நீங்க இந்த லேசான உபத்திர வசனத்தின் பிரகாரமாக எல்லா போராட்டம் நீங்கள் இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கிற எல்லா உபத்திரங்களும், நிந்தனைகளும், கஷ்டங்களும், அவமானங்களும் உங்களை விட்டு நீங்கும். கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு நீதியின் இடத்தை வைத்திருக்கார் என்று விசுவாசமா ஓடுங்க. அவர் விசுவாசத்தை காத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு என்று நீதியின் இடத்தை வைத்திருக்கார். அதுக்கு நிச்சயமா உங்களுக்கு தருவார். ஆமென். God bless you.